தங்க பிள்ளையே, இந்த வரம் தரும் வாராகி தாயை பார்த்து விட்டால் ஒருவருக்கு ஷேர் செய்துவிட்டு நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயத்தை கேள். எதற்காக இப்படி மனம் குமரி அழுகிறாய்? எனக்குடைய வாழ்க்கையில் கஷ்டம் எப்பொழுது தீரப்போகிறது? இந்த தீராத பிரச்சனை எப்பொழுது முடிவுக்கு வரப்போகிறது? ஏன் எனக்கு மட்டும் துரோகம் நடக்கிறது என்று மனம் குமரி அழுகிறாய். என் தங்க பிள்ளையே, இந்த கஷ்ட காலமானது இன்றையில் இருந்து உனக்கு நல்ல காலமாக மாறப்போகிறது. இந்த கஷ்ட காலத்தில் உதவி செய்த கெட்ட மனிதர் என்று தெரியாமல் நீ உதவி செய்தாய். ஆனால் அவர்கள் எப்பேற்பட்ட மனிதர்கள் என்று இந்த கஷ்டகாலமானது உனக்கு புரிய வைப்பதற்காக தான் இந்த கஷ்டகாலம் வந்ததே தவிர உன்னை எப்பொழுதும் கஷ்டத்தில் தள்ளுவதற்காக இந்த தாய் கொடுக்கவில்லை. அனைத்தையும் என் தங்க பிள்ளைக்கு புரிய வைத்து விட்டேன். யாரெல்லாம் துரோகம் செய்தார், எவரெல்லாம் கெடுதல் செய்யார் என்று அனைத்தையும் தெரிய வைத்து விட்டேன். இன்றைய தினத்தில் இருந்து நல்ல காலம். அதனால் தைரியமாக இரு என் தங்க பிள்ளையே. லோகேஸ்வரி. எங்கிருந்து வரீங்க? நான் திருமால்பூர் பல்லூர்ன்ற கிராமத்துல இருந்து வரேன். சரி, அம்பாள் என்ன வேண்டுதல் வச்சீங்க? என்ன செஞ்சு கொடுத்தாங்க? அம்பாள் வேலை நானே என் வீட்டுக்காருக்கு நிரந்தர வேலை இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னேன். நிரந்தர வேலையை வச்சு கொடுத்தாங்க. நான் வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணேன். அந்த வீடு கட்டுறதுக்கும் எனக்கு தொடங்கி கொடுத்தாங்க. சரி, நான் வேலை கவர்மெண்ட் வேலை எனக்கு கிடைக்கணும்னு இருந்தா அந்த கவர்மெண்ட் வேலையும் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. சரி, எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. எவ்வளவு சந்தோஷமா. என் பெத்த தாயை விட இந்த அம்மாவை தான் நான் அதை விட மேலா நினைக்கிறேன் என் அம்மாவை. சரி சரி, மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களா? இங்க வந்து வேண்டுதல் வச்சீங்கன்னா எல்லா வேண்டுதலும் நிறைவேறும். இங்க வந்து எல்லாம் வந்து அம்மா வந்து பாருங்க. எத்தனை நாள் இது உங்களுக்கு நடத்தி கொடுத்து? எனக்கு இது வந்து மறுநாளே நான் வீடு கட்ட தொடங்கினேன். இங்க வந்து போன மறுநாளே என் வீட்டுக்காரும் வேலை இல்லாம அங்க இங்க திரிவாரு. அவரும் நிரந்தர வேலையை அவர் மனசு மாத்தி அவருக்கும் நிரந்தர வேலையை அந்த அம்மா கொடுத்தாங்க. எனக்கும் கவர்மெண்ட் வேலை இல்லாம இருந்தேன். எல்லாம் எனக்கு அம்மா தான் எனக்கு செஞ்சு கொடுத்தாங்களே எல்லாமே. சரி சரி, அம்பாள் கிட்ட நன்றி சொல்லிடுங்க. தம்பி விக்ரம். எங்க இருந்து வரீங்க? சென்னையில இருந்து வரேன். அம்பாள் கிட்ட என்ன வேண்டுதல் வச்சீங்க? வேலைக்காக வேண்டுதல் வச்சிருந்தேன். என்ன வேலைப்பா? பேங்க்ல வேலை கிடைக்கணும்ட்டு. சரி, அம்பாள் கிட்ட வேண்டி எத்தனை நாளா நடத்தி கொடுத்தாங்க? அம்பாள் கிட்ட வேண்டி 3வது நாளே எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அம்பாளுக்கு நன்றி சொல்லிடுங்க. பிள்ளைகளுக்கு அதிசயம் நிகழ்து. அதுவும் 1 மணி நேரத்துல கூட அதிசயம் நிகழ்து. ஆனா வரக்கூடிய தங்க பிள்ளைகள் பச்சை துணியை உருவாக்காயின முடி போட்டு கொண்டு வாங்க. அதே போல பச்சை நிற ஆடையை அணிஞ்சுக்கீங்க. நம்மளுடைய கோவில் டைமிங் வந்து காலையில 9 to 12, சாயந்தரம் 6 to 8. நம்மளுடைய கோவிலுடைய இருப்பிடம் எங்க இருக்கு தெரியுமா? செங்கல்பட்டு மாவட்டம், படாலம் கூடுரோடு, வையாவூர்ல நம்ம வரம் தரும் வாராகி அம்பாள் இருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு மேலும் எதனா ஒரு டீட்டெயில் வேணும் அப்படின்னா தாராளமா வாட்ஸ்அப்ல இந்த நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு லொகேஷனும் வரும். ஆனா நம்பிக்கையோட வரணும். பச்சை நிற ஆடையை அணிஞ்சுக்கிட்டு வாங்க.